அந்த நாட்டின் இளவரசன் வாள்வீச்சில் திறமையானவன். அவன் ஒருமுறை அரண்மனையில் வாள்வீசி பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி தப்பித்து சென்றது. மறுபடியும் அதை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே அவன் மனமுடைந்து போனான். அப்போது அங்கு வந்த அரசர், ஏன் சோகமாய் இருக்கிறாய்னு கேட்க, வாள்வீச்சில் நான் தலை சிறந்தவன், ஆனால் இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என்றான். மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு, அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முடியல. அந்த நேரம் அந்த மந்திரி, நம்ம நாட்டு பூனைகள் எதற்கு லாயக்கு, ஜப்பான் பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் தான் சரி வரும் என்றதும் அந்த நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அதாலும் எலியை பிடிக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த அரண்மனை காவலன் ஒருவன், இளவரசே, இந்த எலியை பிடிப்பதற்கு ஜப்பான் பாரசீக பூனை எல்லாம் எதுக்கு, எங்க வீட்டு பூனையே போதும் என்றான். உடனே இளவரசர், சரி அதை எடுத்து வா என்றார். அவனும் எடுத்து வந்தான். அந்த பூனை ஒரே தாவில் லபக்கென்று அந்த எலியை கவ்விச் சென்றது. இதை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம். இது எப்படி நடந்தது என்றதும் அந்த காவலாளி சொன்னான், பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ நான் எதுவும் கொடுக்கவில்லை. என் பூனைக்கு மிகவும் பசி, அவ்வளவுதான் என்றான். உண்மைதானே? எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனை பற்றிய ஆர்வமும் அதிக தேவையும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை நம்மால் திறம்பட சாதிக்க முடியும்.